தீபாவளிக்கு அப்புறமா அண்ணி நம்பி போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். இந்த 1 வீக்ல சொல்ல முடியாத 10 விஷயங்களை இந்த வீடியோல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோ ஸ்பீட் வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து விஜய் ஃபேன்ஸை பார்த்து சொல்லல, செப்பல தூக்கி போட்டவங்கள பார்த்து தான் சொல்லியிருக்காரு. இது தெரியாம சாட்ட ரொம்பவே சேட்டை பண்ணிட்டு இருக்காருங்க. வைத்தியக்காரன் இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் தி ஃபக்னு இருக்காங்க. செகண்டா அதே ஐசோ ஸ்பீடுக்கு விஜய் பத்தி என்ன தெரியும் அப்படின்னு ரோஸ்ட் பிரதர்ஸ் கேக்குறீங்களே. தளபதி விஜய் அவர்கள் தான் இந்தியாவோட ஜான் விக் அப்படின்னு நம்ம ஐசோ ஸ்பீடு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இவனுங்க கிட்ட யாரனா சொல்லி புரிய வைங்கப்பா. I think that is the Indian John Wick. மூணாவதா எஸ்கே அவர்கள் மேல நம்ம இனிமே வன்மத்தை காட்ட வேண்டாம், அவரோட சில அன்பான ஃபேன்ஸோட வேண்டுகோளுக்காக மட்டும். ஆனா அதே நேரத்துல இந்த படத்துக்கு மட்டும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், இது நம்மளோட ஆறுதலுக்காக. நாலாவதா ஃப்ரெண்ட்ஸ் படம் நவம்பர் 21 ரீ ரிலீஸ் ஆகுது. இதுல வடிவேல் காமெடி, சூர்யா விஜய் அப்படின்னு ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்றத தாண்டி நம்ம அக்கா இருக்காங்க அப்படின்றது தான் அங்க ட்விஸ்டே. தியேட்டர்ல என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே. ஐந்தாவதா பொங்கல் ரேஸ்ல ஜனநாயகன் கூட இந்த ஒரு படம் வரத பத்தி ப்ராப்ளமே இல்லைங்க, சமாளிச்சிடலாம். ஆனா இந்த ஒருத்தரோட படம் வந்துருமோ அப்படின்னு பக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க. இருந்தாலும் சூர்யா அவர்கள் இந்த பொங்கல் ரேஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஃபேன்ஸ்குள்ள நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. சோ இதையும் மீறி படம் பொங்கலுக்கு வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட தொடர்ச்சியா அடுத்த 5 விஷயங்களை பற்றி உடனே அடுத்த வீடியோல சொல்றேன். சோ இந்த 5 விஷயங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.